விஜய்க்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டின்றது வந்து கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு இருக்குது. அதிர்ச்சி அடைய வைக்குது. விஜயகாந்த் கூட இவ்வளோ பாப்புலாரிட்டி இல்லை. 10 பேரை கேட்டா 7 பேர் விஜய்க்கு ஓட்டு போடுவேன்றோம். இன்க்ளூடிங் டிஎம்கே ஃபேமிலிஸ், மிகப்பெரிய அளவில் திமுக குடும்பங்கள் வந்து அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன்றாங்க. இதில் வந்து ஒரு 50% உண்மையானா கூட டிஎம்கே இஸ் இன் சூப், டிஎம்கே இன் டீப் ட்ரபிள். அவங்க வந்து மீடியா பலத்தை கையில் வச்சுக்கிட்டு அப்போசிஷன் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸாக இருக்கிறதால நேரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுது திமுக. அதில் தான் வந்து அந்த கேம்பெயினை வந்து அவங்க வந்து மைண்ட் கேமை ஆடுறாங்க, நெரேட்டிவை பில்டு பண்ணுறாங்க. ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்றாங்க. ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு சொல்கிறவங்கள அவங்க வந்து நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னு ரொம்ப மனசாட்சி இல்லாமல் அடாவடித்தனமாக பேசுகிறாங்க. எல்லா கவர்மெண்ட்லேயும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்றதுக்கு நீ ஒரு 10 உதாரணத்தை சொல்லி, இருக்குன்றதுக்கு நான் ஒரு 10 உதாரணம் சொல்லணும்னா அந்த வாதத்துக்கு வரமாட்டேன்றாங்க. கண்ணு முன்னால் பார்க்கக்கூடிய எவ்வளோ விஷயங்கள். சமூகத்தின் பல துறையை சார்ந்தவங்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தெருவில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. விலைவாசி உயர்வு விண்ண முட்டுது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. திமுக லோக்கல் கவுன்சிலர்ஸே அவங்க நகராட்சி தலைவர்கள் மேலே வைக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் முடைநாற்றம் எடுக்கின்றன. ஹைகோர்ட்டோட ஸ்ட்ரிக்சர்ஸ் இவையெல்லாம் தான் அளவுகோல்கள். அப்போசிஷன் கம்ப்ளீட்லி கொலாப்ஸ். அதனால கோமாவில் எதிர்கட்சிகள்னு கட்டுரை வந்தது மாதிரி எதிர்கட்சி கொலாப்ஸ் ஆகி கிடக்கிறதால திமுக ஜெயிச்சிருன்ற தோற்றம் வருது. அசம்பிளி எலெக்ஷன்ல சிச்சுவேஷன் வேற. அவை ஆன்டி இன்கம்பன்சி மிக கடுமையா இருந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ 4 நாளைக்கு முன்னால பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ரொம்ப தெளிவா அற்புதமான ஒரு பிரஸ் மீட். அவரு இவங்க கொடுத்த வாக்குறுதியில் 500 சொச்சம் வாக்குறுதியில் 66 தான் நிறைவேற்றிருக்காங்கன்னு புட்டு வைக்கிறார். சச் அ ஃபேண்டாஸ்டிக் பிரசன்டேஷன். அன்பார்ச்சுனேட்லி மீடியா வந்து அதை பிக்கப் பண்ண வேண்டிய அளவுக்கு பிக்கப் பண்ணல. ஏன்னா மீடியா வந்து கம்ப்ளீட்டா அட்லீஸ்ட் 90% மீடியா திமுகவோட கொடுங்கரங்களுள். இந்த சிச்சுவேஷன்ல இந்தியா டுடேவோட கருத்து கணிப்பு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு 100% கரெக்ட் நம்ம எடுத்துக்கலாம். பட் அசம்பிளிக்கு அவங்க கணிச்சிருந்தாங்கன்னா அது தவறு, வாய்ப்பே கிடையாது. விஜய்க்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டின்றது வந்து கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு இருக்குது. அதிர்ச்சி அடைய வைக்குது. விஜயகாந்த் கூட இவ்வளோ பாப்புலாரிட்டி இல்லை. 10 பேரை கேட்டா 7 பேர் விஜய்க்கு ஓட்டு போடுவேன்றோம். இன்க்ளூடிங் டிஎம்கே ஃபேமிலிஸ், மிகப்பெரிய அளவில் திமுக குடும்பங்கள் வந்து அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன்றாங்க. இதுல வந்து ஒரு 50% உண்மையானா கூட டிஎம்கே இஸ் இன் சூப், டிஎம்கே இன் டீப் ட்ரபிள். அவங்க வந்து மீடியா பலத்தை கையில் வச்சுக்கிட்டு அப்போசிஷன் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸாக இருக்கிறதால நேரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுது திமுக. அதில் தான் வந்து அந்த கேம்பெயினை வந்து அவங்க வந்து மைண்ட் கேமை ஆடுறாங்க, நெரேட்டிவை பில்டு பண்ணுறாங்க. ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்றாங்க. ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு சொல்கிறவங்கள அவங்க வந்து நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னு ரொம்ப மனசாட்சி இல்லாமல் அடாவடித்தனமாக பேசுகிறாங்க. எல்லா கவர்மெண்ட்லேயும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்றதுக்கு நீ ஒரு 10 உதாரணத்தை சொல்லி, இருக்குன்றதுக்கு நான் ஒரு 10 உதாரணம் சொல்லணும்னா அந்த வாதத்துக்கு வரமாட்டேன்றாங்க. கண்ணு முன்னால் பார்க்கக்கூடிய எவ்வளோ விஷயங்கள். சமூகத்தின் பல துறையை சார்ந்தவங்களும் போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தெருவில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. விலைவாசி உயர்வு விண்ண முட்டுது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. திமுக லோக்கல் கவுன்சிலர்ஸே அவங்க நகராட்சி தலைவர்கள் மேலே வைக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் முடைநாற்றம் எடுக்கின்றன. ஹைகோர்ட்டோட ஸ்ட்ரிக்சர்ஸ் இவையெல்லாம் தான் அளவுகோல்கள். அப்போசிஷன் கம்ப்ளீட்லி கொலாப்ஸ். அதனால கோமாவில் எதிர்கட்சிகள்னு கட்டுரை வந்தது மாதிரி எதிர்கட்சி கொலாப்ஸ் ஆகி கிடக்கிறதால திமுக ஜெயிச்சிருன்ற தோற்றம் வருது. அசம்பிளி எலெக்ஷன்ல சிச்சுவேஷன் வேற. அவை ஆன்டி இன்கம்பன்சி மிக கடுமையா இருந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ 4 நாளைக்கு முன்னால பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ரொம்ப தெளிவா அற்புதமான ஒரு பிரஸ் மீட். அவரு இவங்க கொடுத்த வாக்குறுதியில் 500 சொச்சம் வாக்குறுதியில் 66 தான் நிறைவேற்றிருக்காங்கன்னு புட்டு வைக்கிறார். சச் அ ஃபேண்டாஸ்டிக் பிரசன்டேஷன். அன்பார்ச்சுனேட்லி மீடியா வந்து அதை பிக்கப் பண்ண வேண்டிய அளவுக்கு பிக்கப் பண்ணல. ஏன்னா மீடியா வந்து கம்ப்ளீட்டா அட்லீஸ்ட் 90% மீடியா திமுகவோட கொடுங்கரங்களுள். இந்த சிச்சுவேஷன்ல இந்தியா டுடேவோட கருத்து கணிப்பு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு 100% கரெக்ட் நம்ம எடுத்துக்கலாம். பட் அசம்பிளிக்கு அவங்க கணிச்சிருந்தாங்கன்னா அது தவறு, வாய்ப்பே கிடையாது.